இல்லை சார். வாங்க சார், உட்காருங்க. இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால, அதை பற்றி எதெல்லாம் தெரிஞ்சுதா சார்? ஆக்சிடென்ட் பண்ணது யாரு, அந்த வண்டி எதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நாங்களும் என்கொயரி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். உங்கள் ஒய்ஃப் மேலே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போன காரை பற்றி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல சார். ஆக்சிடென்ட் நடந்த ஏரியா பக்கம் சிசிடி கேமரா எதுவும் இல்லை. அதனால் அந்த காரை ட்ரேஸ் பண்ண முடியல சார். இது சாதாரண ஆக்சிடென்ட்டா இல்லை இதுக்கு பின்னாடி எதுனா காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியணும் சார். இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்குன்னு எனக்கு தோணல சார். கார்காரன் ஏதோ தவறுதலாக ஆக்சிடென்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டா பிரச்சனைன்னு நிற்காம போயிருக்கான். நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி அது கொலை முயற்சியாக இருக்காது சார். அப்படி இல்லைன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனால் ஒருவேளை எதுனா காரணம் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் சார் சொல்கிறேன். இந்த கேஸை கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க சார். இல்லை சார், நான் என் அனுமானத்தை தான் சொன்னேன். மற்றபடி இந்த கேஸை சீரியஸாக தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சிடென்ட் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். யார் இடிச்சதுன்னு தெரியல, வண்டி எதுன்னு தெரியல. உங்களால் முடியல என்கிட்ட சொல்லிடுங்க சார். நான் எங்கேயோ பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நாங்கள் இந்த கேஸை தீவிரமாக தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிப்போம். தேவையில்லாமல் ஏன் சார்? சார், இது ஆக்சிடெண்ட்டாக மட்டும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் சார் உங்களை இவ்வளோ ஸ்ட்ராங்காக விசாரிக்க சொல்கிறேன் சார். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் இந்த கேஸை ஸ்பெஷல் கேஸாக எடுத்து இன்னும் தீவிரமாக விசாரித்து என்ன நடந்ததுன்னு வெளியில் கொண்டு வரேன் சார். சரிங்க சார். எதுனா தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ, என்ன ஏட்டு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார், ஒரு முக்கியமான விஷயம்தான். அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணோட புருஷன் இங்கே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேஸ் விஷயமா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் சார். அவன் ஆக்சிடென்ட் பண்ணதை யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான் போல இருக்கு. இந்த விஷயத்தில் அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கா சார். சரி ஏட்டு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தகவல் மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வச்சிரவா? சரி, ஓகே. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணீங்களே அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேஸை விசாரிச்சிங்களா இல்லை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு விசாரிச்சிருக்கான். அவன் இந்த கேஸை விட மாட்டான் போல இருக்கு. திரும்ப திரும்ப போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கான். அவன் ப்ரெஷர் கொடுத்தா என்ன சார்? அந்த பொண்ணுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனதுல பழைய ஞாபகம்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அதனால தான் அவளை எதுவும் செய்யாமல் விட்டுட்டோம். டேய், அடிச்சு தூக்குனது தான் தூக்குனீங்க. ஒரே அடி அவ கதையை முடிச்சிருக்க வேண்டியதுதானடா. சார், நாங்கள் நல்லா தான் சார் அடிச்சு தூக்கணும். அவன் அதுக்கும் சாகாம இருப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவளுக்கு ஆயுசு கெட்டி போல இருக்கு. அதான் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு இன்னும் உயிரோட இருக்கா. டேய், அவளுக்கு இப்போ பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. அவளுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துட்டா என்ன பண்றது? அப்புறம் நம்ம தப்பிக்கவே முடியாதுடா. நீங்க மாட்டினா நாங்களும் மாட்டிக்குவோம். அப்புறம் நம்ம மொத்த நெட்வொர்க்கும் காலி ஆயிடும். சரி சார், இப்போ என்ன சார் பண்றது? அந்த பொண்ணை காலி பண்ணிடுங்க. அப்பதான் நாம தப்பிக்க முடியும். இதுல இருக்க டேப்லெட்ஸை டெய்லி உங்க பொண்ணுக்கு கொடுங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர வாய்ப்பு இருக்கு. இதை சாப்பிட்டா கண்டிப்பா என் பொண்ணுக்கு ஞாபகம் வந்துருமா டாக்டர்? வர நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். அது உடனே வரலாம், இல்ல கொஞ்ச நாள் ஆகலாம், இல்லனா கொஞ்சம் மாசங்கள் கூட ஆகலாம். உறுதியா அதையே சொல்ல முடியாது. ஆனா தன்னம்பிக்கையோட நம்ம முயற்சி பண்ணி தானே ஆகணும். கடவுள் அருளால அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டே இந்த டேப்லெட்டை கொடுங்க. சரிங்க டாக்டர். இதுல இருக்கிறதெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ். இதுதான் ரேவதிக்கு கொடுக்கணும். டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை கொடுக்கவே கூடாது. கொடுத்தா அப்புறம் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அந்த பயலும் ஞாபகத்துக்கு வருவான். அப்படி அவன் ஞாபகம் வந்தா நாம நினைச்ச எதுவுமே நடக்காது. விவாகரத்தும் வாங்கவே முடியாது. எக்காரணத்தை கொண்டு அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரவே கூடாது.
சாப்பிடலாமா? ரேவதி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா தான் நான் செய்ய சொல்லியிருக்கேன். நல்லா சாப்பிடு. ஆமாம்மா, நல்லா சாப்பிடு. அப்பதான் கூடிய சீக்கிரமே நீ பழைய நிலைமைக்கு வர முடியும். ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. நல்ல காரசாரமா நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குப்பா. ஏய், இன்னைக்கு வெஜ் சமைச்சாச்சு, நீ அதை சாப்பிடு. நாளைக்கு வேணா நான்வெஜ் சாப்பிடலாம், சரியா? மீனாட்சி அம்மா, நீங்க நான்வெஜ் சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேம்மா. அப்ப நாளைக்கு நான்வெஜ் செஞ்சு அசத்திருங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ், எறா, நண்டுன்னு வெரைட்டியா செஞ்சிருங்க. இவ்ளோ நாள் ஏக்கத்தை ஒரே நாள்ல சாப்பிட்டு தீத்தரணும். கண்டிப்பா செஞ்சு தரேம்மா. சாப்பிடுங்கம்மா. ரேவதி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. சேஞ்சுன்னு எதை மாமா சொல்றீங்க? நான் பழசெல்லாம் மறந்துட்டு புது மனுஷி மாதிரி தெரியறேனா? அப்படிலாம் இல்லம்மா, ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜியோட இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, பேசிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க. ஹலோ சகல, எப்படியா இருக்க? இருக்குங்க. ரேவதி எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லப்பா. பிரச்சனை பண்றாள் தான் ஊர்லயே இல்லையே. யாருங்க சொல்றீங்க? என்னப்பா, நம்ம சின்னத்தை தான் சொல்றேன். அந்த அம்மா வீட்டுல தான் வீடு அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமே. ஏன் எங்க போயிருக்காங்க? அது சகல, அவங்க திருப்பதி போயிருக்கிறதா பெரியத்த சொல்றாங்க. ரேவதிக்கு குணமானா இந்த அம்மா பாத யாத்திரையா திருப்பதிக்கு வரன்னு வேண்டிக்கிச்சாமா. ஏப்பா, நம்புற மாதிரியா இருக்கு? வேற விஷயமா தாங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. அத்தை போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா போய் தான் சொல்றாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா ஏன் போய் சொல்றாங்க, என்ன மேட்டர்னு தான்ப்பா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரிங்க, அவங்க எங்கேயோ போயிட்டு வரட்டும், விடுங்க. அதுவும் சரிதான். சரியா, நீ ரேவதியை பார்க்கணுமா? சொல்லியா, நான் பார்க்க வைக்கிறேன். இல்லைங்க, வேண்டாம். ஏன்பா வேணாங்கிற? நான் தான் அத்தை கிட்ட ரேவதியை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான்ல, அதை மீறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. சகல, அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. நீ நேர்ல பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நான் வீடியோ கால்ல காட்டுறேன். சரிங்க.